இந்த வீடியோல காப்போத்தா ஒருத்தர் 2023-24 அப்டேட் மட்ஸ்ல கேட்கப்பட்ட 12வது கேள்வியில ஏற்பாடு பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திணிவு 4MI உடைய ஒப்பமான சீரான ஆப்பின் புவியீர்ப்பு மையத்தின் ஊடாக உள்ள நிலைக்குத்து குறுக்குவெட்டு ABC உருவில் காட்டப்பட்டுள்ளது சொல்லி ஒரு படம் வந்துட்டு ஏசியை கொண்டுள்ள முகம் ஓர் ஒப்பமான கிடைமேசை மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்படி ஒப்பமான கிடைமேசையா என்ன இருக்க மாட்டார், உராய்வு இருக்க மாட்டார். ஓகே, மேலும் ஏபி பிசி ஆனவை அவற்றை கொண்டுள்ள முகங்களின் அதிர்வியல் சரிவு கோடுகளாக இருக்கும். அதேவேளை ஏசிபி 45 பாகை ஆகும் என்று தருகிறாங்க. ஆப்பிள் புள்ளி சியும் பிணிவு கேபிட்டல் எம்மையும் உடைய ஒரு துணிக்கை பியும் மேசையின் விளிம்பில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள சிறிய ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும் லேசான நீட்ட முடியாத இலையின் நுனிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதான் இதோடையும் ஒரு லேசான நீட்ட முடியாத இலையினால் அதாவது இந்த துணிக்கை ஒரு ஒப்பமான கப்பிக்கு மேலாக சென்று இணைக்கப்பட்டிருக்குதான். ஓகே ஓகே அதே போல சொல்லப்படுது, இலையானது ஏபிசியை கொண்டுள்ள அதே நிலக்குத்து தளத்தில் இருக்கின்றது. ஓகே, திணிவு எம்ஐ உடைய துணிக்கை Q ஆனது BCயின் மீது வைத்திருக்கப்படுகிறது. துணிக்கை P சுயாதீனமாக தொங்குகிறது. துணிக்கை P இருக்கிறாராம், சுயாதீனமாக தொங்குகிறது. இலை இறுக்கமாக இருக்க தொகுதி ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. இலை இறுக்கமாக இருக்க தொகுதி ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறதா என்றா இப்படி இருந்துச்சுண்டா சிமோடமையும் பார்க்க 2 கேபிட்டல் எம் ஆனது பெரிதாக இருந்துச்சுண்டா துணிக்கை P ஆனது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும் காட்ட சொல்லி கேட்கிறார். அதே போல அடுத்த என்ன ஒரு பாடி சொல்றார், பெண்டமிக்கு சமனாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு துணிக்கையினதும் ஆப்பினதும் இயக்கங்களை விவரிக்க சொல்லியும் கேட்கிறார். அப்ப என்ன கேள்வியை கூட வளமையாகவே 12வது ஏற்பாடு என்ன நியூட்டன் இயக்கவியல கேட்கிற சுகமான கேள்வி. அதே மாதிரி தான் சோமா தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க முக்கியமான செய்யணும், அங்க இருக்கக்கூடிய விசைகள் அதே போல ஆர்முகளை குறிக்கணும். அப்ப நான் முதலாவது விசையை குறிக்கிறேன். அதே போல என்ன செய்யறான், அப்ப நான் திணிவை குறிக்கணும். என்ன 4mg என்ற நிரலாக்குவேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா mg என்ற நிரலாக்குவேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேபிட்டல் எம்ஜி என்ற நிலைதாக்கும். அப்ப இங்க சிமோல் எம்ஜி, இங்க கேபிட்டல் எம்ஜி, அது முக்கியம். இங்கே சிமோல தான் இருக்கா. ஓகே ரைட். அப்ப அடுத்து சொல்லப்படுது, அதாவது இங்க இலை ஒன்று இருக்கிற, எனவே இலையில இழுவை இருப்பேன். எனவே நான் இங்க சிமோ கேபிட்டல் டி எடுத்துக்கொள்றேன். அதே போல இங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன். அதே போல இங்கேயும் கேபிட்டல் டி ஆக இருப்பேன். அப்ப அடுத்து என்னது, மேசை நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே மேசையால் ஆப்புக்கு ஒரு மருதாக்கம் வழங்குவேன். அந்த மருதாக்கத்தை நான் கேபிட்டல் ஆர் வச்சுக்கொள்றேன். நீங்க இந்த ஆப்பால மெசேஜ் கொடுக்கலாம் சொல்லக்கூடாது, அது நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதை நீங்க குறிக்க தெரிச்சு. அப்ப இதெல்லாம் மட்டும் தான் மருதாக்க விருப்பம். ஓகே, அதே போல அடுத்து செய்யலாம். இந்த ஆப்பால இந்த துணிக்கையை கொடுக்குற மருதாக்கத்தை நான் செய்யறேன். நீங்க ஆறு எடுத்த வழியா இங்க செய்யறேன், எஸ்எல் வச்சுக்கொள்றேன். அதே போல துணிக்கையால இந்த ஆப்புக்கு ஒரு மருதாக்க கொடுப்பேன். அவரை நாம் திங்கால பக்கம் சமணம் எதிராக அவருக்கு என்னவாக இருப்பார், எஸ் ஆக இருப்பார். வளமையா கேள்வி செய்து உங்களுக்கு தெரியும். அதே போல எல்லா விஷயத்தையும் குறிச்சிட்டு நினைக்கிறேன். ஓகே, அதே போல செய்யலாம். அதே போல ஆர்முடுகளை குறிப்போம். அப்ப ஆர்முடுகள் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நோமலாவே பார்க்க தெரியும். அதாவது என்ன, அதாவது இப்ப இந்த ஆப்பு இங்க ஒரு கேபிட்டல் எஃபோட இயங்குறாருண்டா. இப்ப இவன் உடனே இருந்தாருண்டா இவர் என்ன செய்வார், அதிக அளவான தூரம் தான் போவார். தொகுதி ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது. எனவே இங்க அவர் அரையடி கீழே இவற்றை ஆர்முடுகள் எப்படி இருக்கும், அவர் 2 பேர் ஆர்முடுகளும் சமனாகத்தான் இருப்பார். சிமோடமையாக கேபிட்டல் 2m அப்படி இருந்துச்சுண்டா பி ஆளு கீழ் நோக்கி இயங்குமாறு காட்ட சொல்றான். அவனை மறந்து இந்த கேள்வி என்ன செய்யும், கேள்வி செய்த அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும். பி கீழ் நோக்கி இயங்குறாருன்னு எடுத்து இப்படி ஒரு சமநிலையை காட்டினாலும் விஷயம் முடிச்சு அப்படி செய்யலாம். அப்ப நான் செய்யறேன், கணக்கா பி கீழ் நோக்கி தான் இயங்க போறேன். அந்த மாதிரி நான் கேட்ட கேள்வி செட் பண்றேன். அப்ப என்ன செய்யறேன், கீழ் நோக்கி இயங்குவாருன்னா ஆப்பிங்கால பக்கம் தான் போவேன். நீங்க மாறி எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விடைய வச்சுக்கொண்டு கூட கேட்ட மாதிரி மாற்றி கலைக்கலாம். அப்ப என்ன செய்யறேன், நான் டெக்னிக் எடுத்து ஆப்புண்ட இயக்கம் இங்கால பக்கம் கேபிட்டல் எஃப் ஆக இருப்பதான இங்கால பக்கம் கேபிட்டல் எஃப் ஆர்முடுகளோட போவேன். அப்ப இவன் கேபிட்டல் எஃப் போனா பி என்ற துணிக்கு எவ்வாறு போவேன், அவரும் கேபிட்டல் எஃப் போடாம போவார். துணிசாரான ஆர்முடுகள் கேபிட்டல் எஃப் ஆக இருப்பேன். ஆனா இந்த சிமோலும் திணிவுடைய துணிக்க கியூ ஆப்பு சார்பான ஆர்முடுகள் நான் பிசி திசை வழியே சிமோல் எஃப் எடுத்துக்கொள்றேன். இந்த இயக்க சமன்பாட கூட நாங்கள் செய்யணும், பூமி சார்பான ஆர்முடுகளை தான் போடணும். எனவே இவற்றை என்ன செய்யணும், பூமி சார்பான ஆர்முடுகளை காணணும். அப்ப நீங்க நேரடியாக ஒரு படத்துல வச்சு போடலாம். என்ன அதாவது என்ன கியூ என்ற துணிக்கையில உண்மைப்படி பூமி சார்பான ஆர்முடுகள் ஆப்புண்ட ஆர்முடுகளோட அவற்றை ஆர்முடுகளை சேர்த்துனீங்கன்னா சரி இவரானவராக இருப்பார். அது எவ்வாறு இருப்பார், இவர் கிடையோட 45 பாகை. இவர் 45 பாகையாக இருப்பார். இல்ல நீங்கள் ஒரு பாயிண்ட் ஸ்கீம் கேட்ட மாதிரி எழுதி கொடுக்க போறீங்களா, நீங்க நேரடியாக அப்படி போட்டாலே ஓகே. ஆனா ஸ்கீம்ல எழுதி காட்டுவாங்க, வேணுமெண்டா எழுதி காட்டலாம். என்ன எழுதிங்க, அதாவது நாம எழுதின பாருங்க, அதாவது ஆப்பினுடைய ஆப்பு 4 திணிவுடைய பூமி சார்பான ஆர்முடுகள் எவ்வாறு இருக்கிறார், இங்கால பக்கம் கேபிட்டல் எஃப் ஆக இருக்கிறார். ஓகே, அதே போல இவர் அதாவது கேபிட்டல் எஃப்
திணிவுடைய பூமி சார்பான ஆர்முடுகளும் எவ்வாறு இருப்பார் இங்கால பக்கம் கேபிட்டல் எஃபாக இருப்பார் கீழ் நோக்கி. அதே போல இடத்துல சீரன் அதே போல எங்களுக்கு இவருடைய அதாவது திணிவு எம்மினுடைய எங்களுக்கு ஆப்பு சார்பான ஆர்முடுகள்லாம் எங்களுக்கு என்ன நாம் வந்து இங்கால பக்கம் எவ்வாறு எடுக்கிறேன் அதாவது இங்கால பக்கம் வந்து சிமோல் எஃபாக எடுக்கிறேன். எங்களுக்கு இயக்கச்சாம்பால கூட என்ன செய்யணும் அதாவது எல்லாத்திலையும் வந்து பூமி சார்பான ஆர்முடுகள் காணணும். அதை என்ன செய்யறோம் நாம் வந்து பூமி சார்பான ஆர்முடுகள் எடுக்கணும் மண்டான்னு செய்யணும் நாலு புகுத்தி எழுதுறேன். எனவே 4 அதே போல 4 என்னுடைய பூமி சார்பான ஆர்முடுகள் இவருக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம் இவருக்கு பதிலாக வந்து இங்கால பக்கம் சிமோல் எஃப் போடுவீங்க. இதே போல இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா 4 என்னுடைய பூமி சார்பான ஆர்முடுகள் இங்கால பக்கம் கேபிட்டல் எஃபாக இருப்பார். ஓகே கிடையோட 45 பாகை சார்பில் இங்கால பக்கம் சிமோல இங்கால பக்கம் கேபிட்டல் எஃபாக இருப்பார். இதைத்தான் மேம்படி என்ன நேரடியாக அப்படி போட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த தரப்பட்ட படத்தில் இருக்கக்கூடிய விசைகள் ஆர்முடுகள் எல்லாம் குறிப்பிட்டோம். அடுத்த என்ன செய்வோம் நாங்கள் எங்களுக்கு தேவையான இயக்கச்சாம் வருவோம். அவங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன அதாவது வந்து இப்படி இருந்துச்சுன்னா பி ஆனது கீழ் நோக்கி இயங்கு மட்டும் காட்ட சொன்னவன் நான் பி ஆனது கீழ் நோக்கி இயங்க எடுக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும் இப்படி ஒரு சமநிலையை காட்டணும் இப்படி ஒரு சமநிலை காட்டணும். அப்போ நான் என்ன செய்யணும் இயக்கச்சாம்பாளி வந்து கேபிட்டல் எஃப் காணணும். அப்போ கேபிட்டல் எஃப் காணைக்கு வந்து சிமோல் எஃப் எல்லாம் காண வேண்டி வரலாம். அப்போ செய்கிறேன் இயக்கச்சாம்பால் எழுதுறேன். பிக்கு போடுறா பி என்ற துணிக்கைக்கு வந்து எங்க வருங்க இலக்குத்தா கீழ் நோக்கி இயங்குறேன் இலக்குத்தா கீழ் நோக்கி எச்சமலமையை போட்டுக்கொள்றேன். அப்ப கீழ் நோக்கி தாக்குற விஷயமாக இருப்பதால் கேபிட்டல் என்ஜி மைனஸ் டி ஆனது அவற்றை திணிவுதல அவற்றை பூமி சார்பான ஆறுபடுகள் என்ன கேபிட்டல் எஃப் இருப்ப. எனவே அவராத்தான் பெறுவேன். அப்ப ஒரு சமன்பாடு எடுத்துட்டாங்க. அப்போ டி வேற ஓகே டி வேற அது போல கேபிட்டல் எஃப் மாற 2 தெரியாக்கணும். இப்போ வந்துட்டு சிமோல் எஃப் வேற அப்ப அடுத்து செய்யலாம் கியூ என்ற துணிக்கை போறேன். கியூ என்ற துணிக்கைக்கு எங்க போடுறேன் அதாவது நான் இங்கால பக்கமே போறேன். கியூ என்ற துணிக்கைக்கு இங்கால பக்கம் போடுறேன். நான் வேறு ஏதாவது திசையா போட்டேன்டா எஸ் வந்துடுவேன். எஸ் வரக்கூடாது என்ன செய்யணும் எஸ் இல்லாம எஸ் இந்த இயக்கத்துக்கு 90 பாகையா போடணும். அதே செய்யறேன் நான் வந்து கிடையோட 45 பாகை சாய்வுல போறேன். அதாவது மேம்படிய இயக்கம் அதாவது இந்த திசையில போடுறேன். அவரை போடைக்கான் எஸ் வர மாட்டேன். அதனால நான் இந்த திசையில போடுறேன். வேறு திசையில எடுத்தீங்கன்னா ஆதரவு எஸ் வருவேன். அப்புறம் என்ன ஒரு சாம்பாட கூட்டி கொண்டு போயிடும் கஷ்டம். அதனால என்ன செய்யறேன் இவ்வாறே போடுறேன். அப்ப இவ்வாறு போட என்ன வேற வெட்ட இங்க விஷயம் 2 பாகை என்ன வருவேன் அவன் நிறம் மட்டும் தான் வருவேன். இவர் 45 பாகை எனவே இவர் 90 வரும். என்ன செய்யலாம் இவர் 45 பாகையாத்தான் இருப்பேன். எனவே இங்கால பக்கம் போகலாம் போடுறீங்க. எனவே என்ஜி கொஸ் 45 என்ஜி கொஸ் 45 அவரா நிறையாக இருப்பேன். அவற்றை அங்கால பக்கம் நிறைய எம்மாக இருக்கும். அவர் ஆர்முடுகள் என்னவாக இருக்க பூமி சார்பான ஆர்முடுகள் நீங்க நேரடியாக போட்டுக்கோங்க சிமோல். அதே போல கேபிட்டல் எஃப் கொஸ் 45 போடலாம். கேபிட்டல் எஃப் கொஸ் 45 இதே மாதிரி கேள்வி கணக்கு செய்திருப்பீங்க உங்களுக்கு அது நிறைய இருக்கு. அப்படின்னு செய்யலாம் முடிஞ்சவரை சுருக்கலாம் எம்எம் கட் பண்ணப்படும். எனவே கொஸ் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 எனவே இவ்வளவு சுருக்கினீங்க சிமோல் எஃப் பிளஸ் கேபிட்டல் எஃப் கொஸ் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 ஃபுல்லா பெருக்கலாம். அது எப்படி கிடாக்கட்டும் சரி கிடாக்கட்டும் கடைசியா பார்த்துக்கு ஏற்ற மாதிரி சுருக்கும் சரி. அப்ப இவர் வந்து 2ஆம் சமன்பாடாக இருக்கிறார். ஓகே இருக்கட்டும். அப்ப அடுத்த பாவம் அடுத்த என்ன செய்யணும் அப்ப உங்களுக்கு டி வரக்கூடாது. டி வராட்டி என்ன செய்யலாம் சிமோல் கேபிட்டல் கொண்டு வந்து என்ன செய்யலாம் 2 பேரை கண்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாமே. அதாவது மேம்படி என்ன பி ஆனது இங்கால பக்க திசையில இயங்கணும் மட்டும் காட்டணும். எப்ப இயங்கணும் அதாவது அப்படி ஒரு சமநிலை இருந்துச்சுன்னா இயங்கணும். நான் என்ன செய்தேன் பி ஆனது கீழ் நோக்கி தான் இயங்குறாரு எடுத்துட்டேன். அப்ப நான் எடுத்த இவர் வந்து உப்பா இருக்கிறார். இவர் வந்து கிரேட்டர் தன் 0 போட்டேன்டா அதை வச்சு ஒரு சமநிலையை கொண்டு வரலாம். எனவே கேபிட்டல் எஃப் காணணும். கேபிட்டல் எஃப் காணணும் மட்டும் நான் என்ன செய்யணும் கேபிட்டல் எஃப் காணணும் மட்டும் என்ன செய்யணும் என்ன ஒரு சமன்பாடு எடுக்கணுமே. சிமோல் எஃப் கேபிட்டல் எஃப் டில என்ன ஒரு சமன்பாடு வருவீங்கன்னா நான் இங்க கேபிட்டல் எஸ் கேபிட்டலாலாம் கொண்டு வர மாட்டேன். கேட்ட மாதிரி தான் சமன்பாடு எடுப்பேன். கேள்வி சில அனுபவம் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் இந்த ஆரை கொண்டு வரக்கூடாது கேபிட்டல் ஆரை கொண்டு வரக்கூடாது. எனவே கிடையாத்தான் போடணும். அப்ப நான் என்ன செய்யறேன் கிடையா போடணும். அப்ப என்ன செய்யறேன் நான் கிடையா போடணும்டா இந்த ஆப்புக்கும் இந்த கியூ என்ற துணிக்கைக்கும் போறேன். ஆப்புக்கும் அதே போல கியூ என்ற துணிக்கைக்கும் போறேன். ஆப்புக்கும் கியூ என்ற துணிக்கைக்கும் ஆப்புக்கும் கியூ என்ற துணிக்கைக்கும் சேர்த்து கிடையா சமநிலையை போறேன். ஏன் கிடையா போறேன் கிடையா போட்டாத்தான் விலக்குத்தா இருக்கிற ஆர் வர மாட்டேன். அதனால கிடையா போறேன். அப்ப கிடையா இதுல கிடையா என்ன விஷயம் இருக்கணும் கிடையா பாத்தீங்கன்னா என்ன விஷயம் இருப்பேன் 2 பேர் தொகுதியாக்கதை கேட்க என்ன இருப்பேன் அதாவது இந்த எஸ் கட் பண்ணப்பட்டுரும். அதே போல கிடையா பாத்தீங்கன்னா இங்க 2 பேரா பாத்தீங்கன்னா இவ்வளவு வருத்தம் கதை தொகுதியில அங்கால பக்கம் இருக்க இழுவ வருத்தம். எனவே இங்க நான் அடுத்த போக்குலாம் இருக்கிறேன். எனவே கேபிட்டல் T7 அதே போல இவற்றை திணிவு பாத்தீங்கன்னா 4 என் திணிவு தர அவற்றை ஆர்முடு ஒரு கேபிட்டல் எஃப் ஆக இருப்பேன். அதே போல இவற்றை திணிவு தர சிமோல் என்கிற அவற்றை ஆர்முடு எவ்வாறு இருப்பேன் அதே போல கேபிட்டல் பிளஸ் அதே போல சிமோல் கொஸ் 45 ஆக இருப்பேன். அப்ப நாங்க முடிஞ்சவரை திருப்பி தொடர்ந்து சுருக்குவோம். அதே மாதிரி என்ன ஒரு ஸ்டெப் செய்யலாம் என்ன செய்யலாம் வேணுமெண்டா எங்களுக்கு டி வரக்கூடாது. டீயை கட் பண்றாங்க முதலாம் சமன்பாடை 3ஆம் சமன்பாடை கூட்டினோம்டா டி இல்லாம போடுவேன்.
ஸ்மால் எஃப் கேபிட்டல் பிளஸ் சமன்பாடு இருக்கும். அதோட அப்புறம் ரெண்டாம் சமன்பாடையும் பற்றி தீர்த்தம்டா எங்களுக்கு கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் கண்டுகொள்ளலாம். ரைட், எங்களுக்கு கேபிட்டல் எஃப் தான் தேவை. ரைட், அப்ப என்ன செய்யலாம்? முதலாவது முதலாம் சமன்பாடை மூன்றாம் சமன்பாடை கூட்டுறன். முதலாம் சமன்பாடை மூன்றாம் சமன்பாடை கூட்டுங்க டி இல்லாம போடுவேன். அப்ப டி இல்லாம போடுறது என்ன வருவேன்? இங்கால அதாவது கேபிட்டல் எம்ஜி என்று வருவேன். அதாவது வந்து அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம்எஃப் பிளஸ் அதே போல இங்கால 4 ஸ்மால் எம்எஃப் அதே போல பிளஸ் அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்மால் எம்எஃப் ஒரு ஸ்மால் எம்எஃப் இருக்கிற பிளஸ் அதே போல எம் ஸ்மால் எஃப் கொஸ்டின் 45 இருக்கு. கொஸ்டின் 45 ஒழுங்கு வர்க்க மூலம் 2. அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். அப்புறம் ஸ்மால் கேபிட்டல் எஃப் போட்டிங்கன்னா அப்படி அப்போ இவர் வந்து கேபிட்டல் எஃப் ஓகே. அப்போ என்ன செய்யலாம்? முடிஞ்சவரை சுருக்குவோம். முடிஞ்சவரை சுருக்குறோம். என்ன செய்யலாம் நாங்கள்? அப்போ முடிஞ்சவரை சுருக்குவோம். அப்போ சுருக்கினா என்ன வர போகுது? கேபிட்டல் எம்ஜி அதே போல இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ப்ளஸ் 5 ஸ்மால் எம் இன்டு எஃப் அதே போல இங்கால எம் எஃப் வர்க்க மூலம் 2. இவர் நாங்கள் எத்தனையாம் சமன்பாடு? 4ஆம் சமன்பாடு. வேணுமெண்டா 2ஆம் சமன்பாடு 4ஆம் சமன்பாடு தீர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? கேபிட்டல் எஃப்பும் ஸ்மால் எஃப்பும் பெறுவேன். தொடர்ந்து சுருக்குவோம். என்ன செய்யலாம்? எங்களுக்கு வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு மேம்படி எங்களுக்கு கேபிட்டல் எஃப் தான் காணணும். அப்போ கேபிட்டல் எஃப் காணும்போது ஸ்மால் எஃப் பெற தேவையில்லை. அப்போ இந்த ஸ்மால் எஃப் கண்டுட்டு வந்து இதில் ஒன்றே போடுவோம். ஸ்மால் எஃப் கண்டுட்டு இதில் ஒன்று போடுவோம். அப்போ ஸ்மால் எஃப்க்கு பதிலாக நான் நேரடியாக போடுறேன். அப்போ நேரடியாக போடுறேன். அதாவது 2ஆம் சமன்பாடு 4ஆம் சமன்பாடுகளில் இருந்து என்னோட போடுவீங்க? அதாவது கேபிட்டல் எம்ஜி முக்கியமாக போகணும். நான் ஸ்மால் கேபிட்டல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் குழம்ப கூட கேபிட்டல் என்கிற எம்முங்கள் வர்க்க மூலம் 2 இங்கால பக்கம் ஸ்மால் எஃப்க்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்? அதாவது ஜிங்கள் வர்க்க மூலம் 2 அதே போல இவர் இங்கால பக்கம் பத்திக்க கேபிட்டல் எஃப்கள் வர்க்க மூலம் 2 ஆக வருவேன். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்க என்ன நடக்க போகுது? அதாவது கேபிட்டல் எம்டி அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா என்ன வருவேன்? கேபிட்டல் எம் பிளஸ் 5 ஸ்மால் எம் கேபிட்டல் எம் இதெல்லாம் சுருக்கிங்கண்டா எம்ஜிங்கள் 2 அங்கால ஸ்மால் எம் எஃப்கள் 2 வருவேன். அப்ப இவரை அங்கால பக்கம் கொண்டு வருவோம். சரி, கேபிட்டல் எம் தான் காணணும். எனவே இவர் இங்கால பக்கம் வந்து என்ன வருவேன்? கேபிட்டல் எம் மைனஸ் m/2 இன்டு அதே போல g என்று வருவேன். அதே போல இங்கால கேபிட்டல் எஃப் பொது எடுத்தோம்டா. சரி, கேபிட்டல் f/2 எடுக்கணும். f/2 எடுத்தோம்னா இங்க என்ன வருவேன்? எங்களுக்கு 2ஆல ஃபுல்லா பெருக்கப்படும். எனவே 2 கேபிட்டல் இங்க 10 m என்று வருவேன். அதுல எங்களுக்கு ஒரு ஆள் போச்சோன்னா என்ன வருவேன்? எங்களுக்கு பிளஸ் 9 ஸ்மால் m என்று வருவேன். சுருக்க நீங்க பார்த்துக்கொள்ளுங்க நம்புறேன். அதுல கேபிட்டல் எஃப் என்னதுக்கு சமனாக இருப்பேன்? இவர் இங்கால பக்கம் வந்துச்சுண்டா வேணும்டா போமாஸ் எடுத்து விட்டலாமே. அதாவது 2 கேபிட்டல் மைனஸ் ஸ்மால் m இன்டு g இன் கீழ் இவர் இங்கால பக்கம் பெருக்க 2 கேபிட்டல் எம் பிளஸ் 9 ஸ்மால் எம் ஆக பெறுவேன். அப்ப இவரான என்ன? கேபிட்டல் எஃப் ஆக இருப்ப. அப்ப எங்களுக்கு கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் காணக்கூடிய கேட்டவன் இல்ல, எங்களுக்கு சமணி தான் கேட்டவன். சமணியில் சொல்லப்பட்டிருந்தது இப்படி இருந்துச்சுன்னா பி ஆனது கீழ் நோக்கியா இருக்கும். அப்ப நம்ம எப்படி பி கீழ் நோக்கியாங்கிற எடுத்துனான். நான் எடுத்தது மேம்படி சரியா இருக்குது. அப்ப கேபிட்டல் எஃப் நேரா தான் பெறணும். அப்ப கேபிட்டல் எஃப் நேரா வருதுன்னு எடுத்து அப்படி ஒரு சமநிலையை காட்ட வேண்டும். அப்ப நான் என்ன செய்யலாம்? அதாவது நான் எடுத்த அந்த கேபிட்டல் எஃப் ஆனது சரி கேபிட்டல் எஃப் கிரேட்டர் தென் 0 தான் இருப்பேன். அதாவது நான் எடுத்த மாதிரி தான் இருக்கணும். அப்ப இருக்கிறதுக்கான நிபந்தனை காண போறேன். எவ்வாறு இருக்கணும்? அப்ப எவ்வாறு இருப்பேன்? 2 கேபிட்டல் எஃப் m இன் கீழ் g இன் கீழ் 2 கேபிட்டல் எஃப் பிளஸ் 9 m ஆனது நேராக இருக்கணும். அதாவது திணிவுகளை போய் நேராத்தான் இருக்கும். எனவே கீழ்த்தூண்டு நேர் உயிர்ப்பார்கள் நேரா இருப்பேன். எனவே இவர் வந்து எவ்வாறு இருக்கணும்? நேராக இருக்கணும். இவர் வந்து நேராக இருக்கணும். எனவே இவ்வாறு வரத்தான் வேண்டும். இதைத்தான் அவனும் காட்டிக்கணும். அதாவது என்ன சொன்னவன்? அதாவது எம்மானது எம்மையும் கேபிட்டல் 2 m ஆனது பெருசாக இருந்துச்சுன்னா துணிக்கை பி ஆனது கீழ்நோக்கியங்க அவற்றை ஆர்முடுகள் எவ்வாறு இருக்கணும்? நேராக இருக்கணும். அவற்றை ஆர்முடுகள் நேராக இருக்கிற எடுத்துக்கொண்டு இப்படி காட்டினான். எனவே அவன் சொன்ன மாதிரி முதலாம் பாட்டு முடிச்சது. அப்ப முதலாம் பாட்டு என்ன? இவ்வாறு கேட்டிருந்தது. அதைத்தான் காட்டியிருக்கேன். ரைட், அப்ப அடுத்த பாட்டு என்ன சொல்லப்பட்டிருந்தது? அதாவது எங்களுக்கு அடுத்த பாட்டை பாத்தீங்கன்னா ஸ்மால் எம் ஆனது 2 மடங்கு கேபிட்டல் எம்முக்கு சமனாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு துணிக்கைகளினதும் ஆப்பினதும் இயக்கங்களை விவரிக்கட்டும். அப்ப இவர் இப்படி இருந்துச்சண்டா அவர் அப்படி இருந்துச்சண்டா எங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப ஆர்முடுல கால இவர் என்ன இப்படி இருந்துச்சண்டா அதாவது ஸ்மால் எம் ஆனது 2 மடங்கு கேபிட்டல் எம்முக்கு சமனாக இருந்துச்சண்டா இதோட போட்டீங்கன்னா ஆர்முடுகள் வந்து பூஜ்ஜியமாக இருக்கு. அப்ப ஆர்முடுகள் பூஜ்ஜியம் ஆப்பியங்காது அதே போல இந்த துணிக்கை வியங்காம அப்படி நிலைப்படுத்தப்பட்டதாக இருக்கு. ஓய்விலான் இருக்கிறான். எனவே ஓய்வில் இருக்கிற ஆள்ல இவர் மட்டும் இயங்குவார். அப்ப இவர் என்ன செய்ய போகுது? புயிர் பார்முடுகள் மட்டும் தான் தாக்குவார். எனவே புயிர் பார்முடுகள் மட்டும் தான் தாக்குவார். அதை நீங்க எழுதி விட்டீங்களா? சரி, அப்ப என்ன எழுதுவீங்க? அதாவது இவர் இப்படியா இருக்க ஆர்முடுகள் பூச்சியமா இருக்கு. ஆர்முடுகள் பூச்சியமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? ஆப்பு அதே போல எங்களுடைய துணிக்கை பி ஆனது ஓவிலே இருக்கும். ஓவில் இருக்கவே ஓவிலுக்கான காரணம் என்ன? அவைக்கு ஆர்முடுகள் இல்லை. எனவே ஓவிலான் இருந்தவர் அப்ப ஓவிலான் தொடர்ந்திருப்பார்.
அப்ப அவர் ஓவில இருப்பார். ஆனா கியூண்ட துணிக்கு என்ன செய்ய போகுது? நோம்பலான இடத்துல வச்சு சாதாரண இடத்துல வச்சு என்ன செய்வார்? அவர் புயிர்ப்பார் விடுவதுன்னு என்ன செய்வார்? கீழ் நோக்கி இயங்குவார். அப்ப என்ன செய்யலாம்? துணிக்கை கியூ ஆனது புயிர்ப்பார் விடுவதும் கீழ் இயங்குவார். புவியீர்ப்பு ஆர்முடுகளில் இயங்கும். இந்த ஆப்புல வந்து Q1 துணிக்கியானது துணிக்கியானது உண்மை படிங்கால திசையில இயங்குவார். ஒட்டி கொண்டு அதாவது உங்களை ஆப்போட வந்து ஒட்டி கொண்டு இயங்குவார். அப்ப அந்த புயிர்ப்பார்முடுங்க இலக்குத்தா வச்சு கீழ் நோக்கி தாக்குவார். 45 வாயின் கண்டுட்டோம். எனவே அவற்றை ஆர்முடுகள் காணலாம். அப்ப நீங்க என்ன எழுதிக் கொள்வீங்கள்? துணிக்கை Q ஆனது ஆப்புடன் தொட்டுக்கொண்டு ஆப்பின் பிசி பக்கத்தை தொட்டுக்கொண்டு இப்படி என்ன ஆர்முடுகளா இருக்கு? G cos 45 ஆக இருக்கு. G cos 45 தானே ஜீங்கிள் வர்க்கமூலம் 2 தொட்டுக்கொண்டு ஜீங்கிள் வர்க்கமூலம் 2 எனும் ஆர்முடுகளுடன் இயங்கும். அது கூட மொழிநடையில சரியா எழுதினீங்களா? சரி, அவன் இயக்கத்தை தான் விவேக சொல்லுவேன். அப்ப இவர் ஓய்வாக இருப்ப அவர் மட்டுமே ஜீங்கள் வர்க்கமூலம் 2 ஆர்முகளோட இயங்குவேன். அவ்வளவுதான் விஷயம். அது எங்க மட்டும் இயங்குவேன், அவங்க அடிக்க மட்டும் வாங்குவேன். அவங்களை கேட்டது என்ன? ஒவ்வொரு துணிக்கு இயக்கத்தை விவரிக்க சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த இயங்குற கணம் தான் சொல்லலாம். தொடர்ந்து என்ன செய்வாருன்னு சொல்லிடாது. சரி, அவர் எங்களுக்கு இவ்வளவு தூரம் பெற மட்டும் இயங்குவார். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிடாது. அவர் இவ்வளவு தூரம் விட்டீங்கன்னாவே ஓகே. கேட்கப்பட்ட 12வதுக்கான ஏற்பாட்டுக்கான விட இவராக இருக்க. அடுத்ததாக நாங்கள் 12வது பி பார்ட் பார்ப்போம். அதாவது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மெல்லிய குழாய் ABCD ஆனது ABC கிடையாக இருக்குமாறு ஒரு நிலக்குத்து தளத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அது படத்துல சொல்லி போட்டு என்ன செய்யறாங்களா? இவரானது கிடையாக இருக்கவாறு ஒரு தளத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளதா. AB, BC ஆகிய பகுதிகள் ஒவ்வொன்றினது நீளம் A ஆக இருக்கும். அதேவேளை பகுதி CD ஆனது ஆரை Aயையும் மையம் Oயையும் உடையதும் OC நிலைக்கத்துமான ஒரு கால்வட்டம் ஆகும். அதாவது இவற்றை நீளம் வந்து ஏன்னு சொல்லி போட்டு இவரானது ARஐ உடைய எவ்வாறு இருக்கிறாரா? ஒரு கால்வட்டமாக CD இருக்குமான்னு சொல்லியிருக்கிறான். மற்றது OC ஆனது நிலைக்குத்தா இருக்கின்ற வரை சொல்லப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. திணிவு எம்ஐ உடைய துணிக்கை P ஆனது குழாயின் உள்ளே புள்ளி சியில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன? அப்ப இவர் அப்ப இவர் என்ன குழாய்க்குள்ள எங்க வைக்கிறாராம்? அதான் புள்ளி சியில வைக்கிறாங்க. இவராம் புள்ளி சி. அப்ப என்ன என் திணிவுடைய துணிக்கை பிய வைக்கிறாங்களா? அப்ப என்ன என் திணிவுடைய துணிக்கை பியானது எங்க வைக்கிறாங்க? குழாய்க்குள்ள வைப்படுது சொல்லப்பட்டிருக்கு. திணிவு எம்ஐ உடைய வேறொரு துணிக்கை Q ஆனது குழாயின் உள்ளே புள்ளி ஏயில் வைக்கப்பட்டு அப்ப என்ன ஏ என்ற இடத்துல வந்து என்ன செய்யறாங்களா? அதாவது Q என்ற துணிக்கையை வைக்கிறாங்களா? அப்ப படத்துல வந்து என்ன இருப்பார்? Q என்ற துணிக்கையாக இருப்பார். என்ன எம் திணிவுடையதாக இருப்பார். அதற்கு ஏபியின் திசையில் பருமன் வர்க்கமூலம் 5 GA உடைய ஒரு வேகம் தரப்படுகிறது. அதாவது ஏபி திசை என்றது இந்த திசையில வந்து வர்க்கமூலம் 5 AG என்ற பருமன் கொடுப்படுதா. அப்ப துணிக்கை Qவிற்கும் பகுதி ஏபிக்கும் இடையிலான உராய்வு குணகம் அரையாக இருக்கும். அதேவேளை பகுதி BCD ஆனது ஒப்பமானது. என்ன சொல்லப்படுது? Qவிற்கும் இந்த ஏபி என்ற பகுதிக்கும் இடையிலான உராய்வு குணகம் தரப்பட்டிருக்கு. அரையன் இருந்திருக்கு. எனவே அங்க என்ன இருப்ப? உராய்வு இருப்ப. அதே போல அங்கால BCD ஆனது என்னவா? ஒப்பமானது. அப்ப அங்க உராய்வு இருக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அங்க சொல்றாங்க துணிக்கை Q ஆனது குழாயினூடாக இயங்கி துணிக்கை P உடன் மோதி ஒன்றிணைக்கின்றது. அப்ப இவர் என்ன செய்யறார்? இப்படி போய் அவரோட மோதி ரெண்டு பேரும் என்ன செய்யணுமா? ஒன்றிணையப்படுகிறது. சேர்த்து துணிக்கை R இயங்க தொடங்கும் வேகத்தை காண சொல்லி கேட்கிறான். சேர்த்து துணிக்கை R இயங்க தொடங்கும். அப்ப ரெண்டு ஒன்றிணைந்த பிறகு அந்த துணிக்கை இயங்குற வேகத்தை காண சொல்லி கேட்கிறான். அப்ப நாங்க முதலாவது செய்யணும். அதாவது வந்து அப்ப இந்த துணிக்கை என்ன செய்யணும்? அங்க போய் மோதுறாருண்டா இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை காணணும் அந்த துணிக்கைக்கு. ஆனா எங்களுக்கு தெரியும் ஒரு ஒப்பமான தளம் மண்டலத்தில் என்ன வேறு பேர் மாறாவத்தோட போவ. அப்ப இது கரடான தளத்துல இதுக்கு இயங்க போகுது. எனவே என்ன செய்ய போகுது? அவற்றை வேகம் படிப்படியாக குறைஞ்சு செய்ய போகுது. ஓய்வடையலாம். சரி, துணிக்கை வந்து ஒரு கரடான தளத்துல இயங்க தலை விசதாக்கிறோடைய வேகம் படிப்படியாக குறைவ ஓய்வடையலாம். ஆனா மேம்படி பியில ஓய்வடைவாரோ? ஓய்வடைய மாட்ட. இதுக்கு மேம்படி மாறாவகத்துல இயங்குவ. இங்க போய் இடிக்கணும்டா கட்டாயம் அவருக்கு என்ன? இங்க இந்த இடத்துல போய் இடிக்கணும்டா. அப்ப சொல்லுவாங்க இதான Q1 துணிக்கேண்டா இவர் இந்த இடத்துல போய் ஒரு W1 என்ற வேகத்துல போய் இடிக்கிறார் வைக்கிற W1 என்ற வேகத்துல போய் இடிக்கிறார் வச்சேன்டா கட்டாயம் வாங்க B-ல W1 என்ற வேகத்துல இருந்திருக்கணும். ஒப்பமான தளத்துக்கு என்ன மாறாவகத்துல இயங்குவேன். அப்ப W1 என்ற வேகத்துல இருப்பாரு. இங்க ஓய்வடை
வந்துச்சண்டா அங்கே அப்புறம் துணிக்கே எங்கால் அப்போ கட்டாயம் என்ன பி என்ற இடத்துல அவருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும் அப்போ முதலாக நாங்கள் செய்யணும் அந்த வேகத்தை கண்டாத்தான் நாங்கள் கேள்வி போகலாம் சரி இவரை கண்டாத்தான் அப்புறம் இவங்க 2 பேருக்கு என்ன செய்யலாம் அதாவது ஐசமல் டெல்டா எம்பியை போட்டு 2 பேரும் சேர்ந்து துணிக்கே 2m திருவினுடைய அங்காள வேகத்தை கண்டுகொள்ளலாம் அப்ப நான் என்ன செய்யறேன் துணிக்க கியூல தாக்குற விசைகளை குறிச்சு ஏக்கச்சாம்பா எழுதி அந்த W1 கணக்கு பண்றேன் என் W1 கண்டாத்தான் நாங்கள் கேள்வி செய்யலாம் அப்ப என்ன செய்யறேன் அதாவது ஒரு குழாய்க்குள்ள எங்களுக்கு என்ன ஆரம்பத்துல நிக்கிற குழாயின் வாசல்ல வந்து குழாயின் இந்த நுனியில வந்து ஏதாவது எங்களை கியூன்ற துணிக்க வைப்பட்டிருக்கு எந்த துணியுடைய துணிக்க ஓகே அப்ப இங்க பக்கம் என்ன ஆரம்ப வேகம் கொடுக்குறாங்க 5G என்ற ஆரம்ப வேகம் கொடுக்கப்படுது அப்ப இந்த தளம் ஏபி மட்டுமான தளம் மட்டும் இங்க இருக்கிறார் அதாவது இப்ப ஏவிஎன் வச்சுனா இவரான ஏவிஎன் வச்சுனா இடப்பட்ட தூரம் ஏ தூரம் போற அப்ப இறுதி வேகங்களுக்கு தான் காணும் W1 தான் காணும் அவருக்காகத்தான் செய்யறேன் ஓகே நிறைவேற எம்மான்னு சொல்லப்பட்டிருந்தது அப்ப இதுல எம்ஜி என்ற விசதாக்குவேன் அப்ப இங்க கரடான தளத்துல போறார் எனவே உராய்வு இருப்பார் எனவே உராய்வு இருக்கிற உராய்வு விசை இங்கால பக்கம் கட்டிட டிஃபண்ட் வச்சு போடுறேன் அப்ப இங்கால பக்கம் அமர்முடி கொண்டு போகிறேன் உராய்வு விசைக்கு நான் போய்க்கு அமர்முடுவேன் அப்ப ஆர்முடுகள் டிஃபண்ட் வைக்கணும் எனவே அமர்முடுகள் கட்டாயம் என்ன மைனஸ் எல்லாம் பெறுக ஓகே அப்ப என்ன தொட்டுக்கொண்டு ஒரு மருதாக்க முறாட்டு இருப்பார் மருதாக்கம் 6ஆக இருப்பார் ஓகே உராய்வு குணங்கள்லாம் தந்தவன் உராய்வு அணையேடு தந்தவன் எனவே நாங்கள் செய்யலாம் முடிஞ்ச வரை சமன்பாடு எழுதுவோம் அப்ப என்ன செய்யலாம் முதலாவது அந்த கியூவான துணிக்கைக்கு வந்து உண்மைப்படி கிடையாதான் இயக்கம் இருக்க போகுது அங்கால பக்கம் தான் இயக்கம் இருக்க போகுது அப்ப என்ன செய்யலாம் நாங்கள் அதாவது கியூவான துணிக்கைக்கு நிலைக்குத்தாட்ச முனைமையை இருக்க போறோம் நிலைக்குத்தாட்ச முனைமையை போறோம் அப்ப நிலைக்குத்த என்ன விஷயம் இருப்ப R - NG என்ற விஷயமானது எந்த ஆரம்புகள் பூஜ்ஜியமே துணிக்க வந்து கிடையாக இயங்குது எனவே நிலைக்குத்தான ஆரம்புகள் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே குணிக்கை கியூவின் உள்ள மருதாக்கம் R வந்து mg ஆக இருக்கும் அதே போல கியூவண்ட துணிக்கைக்கு நான் செய்யறேன் இங்கால பக்கம் என்ன செய்யறேன் நான் கியூவண்ட துணிக்கைக்கு இங்கால பக்கம் வந்து எப்சிலான் மே போறேன் இங்கால பக்கம் எப்சிலான் மே போறேன் அப்ப எப்சிலான் மே போற எங்களுக்கு என்ன எங்களுக்கு இங்கால பக்கம் R விசதாக்குற ஒரே ஒரு இங்கால பக்கமான உராவி தான் தாக்குது மைனஸ் எஃப் பண்ண ஒரே ஒரு விசதான் தாக்குது உராவி விசதாக்குது அதே போல திணிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எந்திரி உடையவர் அதே போல இங்கால பக்கம் ஆர்முடுகள் என்று வச்சுனாங்க எப்படி வச்சுனாங்க அமர்முடுகள் நான் ஆர்முடுகள் எப்ப நான் வச்சுக்கிறேன் ரைட் ஓகே ரைட் அப்ப நான் உராய் விசைக்கு பேர் என்ன போடலாம் எப்சவன் மியூ ஆர் போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு மியூ எல்லாம் தந்தவன் ஆர்லாம் கண்டுட்டான் அப்ப நான் இவருக்கு பதிலாக போறேன் எப்சவன் மியூ ஆர்ல செய்யலாம் எப்சவன் மியூ ஆர் மியூக்கு பதிலாக அரை மடங்கு ஆருக்கு பதிலாக மருதாக்கம் எம்சி என்று போட்டுக்கொள்ளலாம் அவர் வந்து எம் ஆக இருப்பார் எஃப் வந்து எங்களுக்கு -G/10 ஆக இருக்கும் -G/10 ஆக இருக்கும் எனவே நான் என்ன செய்தேன் அதாவது குணிக்கை கியூல தாக்குற ஆர்முடுல கண்டுட்டேன் எப்படி அமர்முடுகிறான் ஆர்முடுல கண்டுட்டேன் அப்ப உங்களுக்கு தேவையான இவரை காணலாம் ஆரை காணலாம் W1 காணலாம் அப்ப என்ன செய்ய போறேன் அதாவது வந்து பாருங்கள் அதாவது வந்து ஏயில இருந்து கொண்டு பிக்கு இங்கால பக்கம் துணிக்கைக்கு நான் என்ன செய்யறேன் அதாவது v வர்க்கம் சமம் u வர்க்கம் + 2s என்ற சமன்பாடை போடுறேன் v வர்க்கம் சமம் u வர்க்கம் + 2s இறுதி வேகம் தான் காணணும் இடைப்பட்ட தூரம் எல்லாம் தெரியும் எனவே இந்த சமன்பாடு எல்லாத்தையும் காணலாமே இறுதி வேகம் W1 வர்க்கமானது ஆரம்ப வேகம் என்ன வர்க்கம் மூலம் 5Ga என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற வர்க்கம் அண்டேக்க 5Ga ஆக வருக பிளஸ் 10 மடங்கு ஆரம்பத்துக்கு பதிலாக -G/2 சென்ற தூரமானது a ஆக இருக்க தொடர்ந்து சுருக்கலாம் அப்ப W1 வர்க்கமானது 5Ga இங்கால பக்கம் சுருக்கிறீங்கன்னா -Ga ஆக வருக எனவே W1 வர்க்கமானது 4Ga ஆக வருக எனவே W1 ஆனது 2 வர்க்கமூலம் Ga நம்மளுக்கு என்ன பிளஸ் மைனஸ் வருது ஆனா வேகம் அப்ப வேகம் வந்து பார்க்க நேராத்தான் பெறுவேன் W1 greater than 1 எனவே W1 எவ்வாறு இருப்பார் அதாவது W1 ஆனது 2 வர்க்கமூலம் Ga ஆக இருக்கும் அப்ப W1 ஆனது 2 வர்க்கமூலம் Ga ஆக இருப்பார் அப்ப அதே வேகத்தோட இங்கேயும் பெறுவேன் அப்ப அடுத்தவங்களுக்கு காண வேண்டிய விஷயம் என்ன சேர்த்து துணிக்கு எங்கிற விஷயம் அப்ப இந்த உண்மையா நடக்கிறேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து சேர்த்து துணிக்கா வர போய் இவங்க 2 பேரும் சேர்ந்து உண்மையின்படி எங்களுக்கு உண்மையா நடக்கிற விஷயம் என்ன சேர்த்து துணிக்கியா எவ்வளவு உண்மையின்படி சேர்த்து துணிக்கேன்னு 2 துணியுடைய சேர்த்து துணிக்கியானது எங்களுக்கு இயங்க போயிடும் அப்ப அவற்றை வேகத்தை நான் W2 வந்து வைக்கிறேன் அப்ப W2 தான் இப்ப உண்மையில கேட்ட கேள்வி முதலாவது தான் W2 காணணும் அப்ப என்ன செய்யலாம் நாங்கள் அதாவது இதற்கு வந்து நாங்கள் ஐசமல் டெல்டாவியை பயன்படுத்தலாம் அப்ப நம்ம விளக்கத்துக்காக உங்களுக்கு படம் திருச்சிக்கிறேன் பாருங்க அதாவது உண்மையின்படி என்ன Q1 துணிக்க வந்து உங்களுக்கு இதுல எடுக்கிற Q1 துணிக்க என்ன திணிவு என்ன எம் திணிவுடைய ஆள் அதற்கு வேகம் என்ன இப்ப உண்மையின்படி அதாவது W1 கூட வாரேன் W1 உண்மையின்படி என்ன ஆக இருக்கிற 2 வர்க்கமூலம் Ga ஆக இருக்கிற அதே போல உங்களுக்கு உண்மையின்படி என்ன அதுல வந்து P என்ற துணிக்க வந்து அதுல இருக்குது என்ன P என்ற துணிக்க உண்மையின்படி அதுல இருக்கிற அப்ப என்ன செய்யற P என்ற துணிக்க இருக்குது P என்ற துணிக்க உண்மையின்படி வாரேன் அதே போல உங்களுக்கு P என்ற துணிக்க உங்களுக்கு இருக்குது P என்ற துணிக்க இதுல இருக்குன்னு வைங்க P என்ற துணிக்க இதுல இருக்கிற ஓகே அப்ப இது மோதைக்கு முடுக்கல் வச்சுக்கொள்ளுங்க P என்ற உண்மையின்படி வரலாம் பாரு இவர் ஓவியம் இருக்கிறார் இவற்றை வேகமா இருக்கிறார் பூச்சியமான் இருக்கிறார் அப்ப மோதுகம் நடக்குது இது மோதுகைக்கு முன்னர் மோதுகம் நடக்குதா இந்த கணத்துல செய்ய போகுது அதோட போய் மோதுகம் நடக்குது அப்ப உண்மையின்படி மோதுகம் நடக்குது புற என்ன செய்யணும் 2 பேரும் சேர்ந்து 2 தெளிவா போயிடும் அவரை நான் வச்சுனா W2 தான் காணணும்
அப்ப மோதுக நடக்க என்னக்க போகுது இவர் வந்து இவரால் அவருக்கு ஒரு கணத்தாக கொண்டு கொடுப்பார் அதே போல அதே கணத்தாக எங்கால பங்கு கொடுப்படும் இவர் எம் துணி குடியால் இவர் எம் துணி குடியால் இவரான் கியூ இவர் தான் என்படி பி இவருக்கு தான் வேகம் இருக்குது எவ்வளவு வேகம் 2 வர்க்கமூலம் g என்ற வேகம் இருக்குது ஓகே ஓகே அப்ப நாங்க என்ன செய்யலாம் அதாவது தொகுதிக்கு ஐசமன் டெல்டா எம்பியை போட்டோம்னா எங்களுக்கு டபுள் சுற்றுவை கண்டுகொள்ளலாம் அப்ப நான் தொகுதிக்கு வளமைய இதே மாதிரி தான் பாட்டையில எங்க தொடங்க தொகுதிக்கு இங்கால பக்கம் ஐசமன் டெல்டா எம்பியை போடுறேன் அதாவது மேம்படி இந்த பியான துணிக்கே இங்கால ஒரு ஐயான கணக்காக தாக்குவார் கியூல இங்கால பக்கம் தாக்குவார் தொகுதிக்கு கூட கணக்காக இருக்க மாட்டேன் எனவே பூச்சியமாக வருவேன் அதாவது மேம்படி அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய இறுதி மொத்த உந்தம் எவ்வாறு இருப்பேன் 2 எந்திர டபுள் அதே போல மைனஸ் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப மொத்த உந்தம் எவ்வாறு இருப்பேன் அதாவது இவற்றை திணிவு வேகம் எவ்வளவு எந்திர 2 வர்க்கமூலத்துக்கு ஜிஏ அதே போல இவற்றை திணிவு அவற்றை வேகம் எவ்வாறு இருப்பார் பூச்சியமாக இருப்பார் ஏன் அவர் மேம்படி ஓய்வில் இருக்கிறார் அப்ப என்ன செய்யலாம் இதுல இருந்து ஒன்று நாங்கள் டபுள் ஜூவை காணணும் எனவே என்ன செய்யலாம் இவர் எங்கால வச்சுக்கணும் 2m டபுள் ஜூ அவர் அங்கால பக்கம் பிறகு 2m தர வர்க்கமூலத்துக்கு ஜிஏ என்று அப்ப தொடர்ந்து சுருக்கலாம் அப்ப 2m வெட்டினீங்களா டபுள் ஜூ ஆனது வர்க்கமூலத்துக்கு ஜிஏ என்று உண்மையின் படி இந்த துணிக்கையானது சேர்த்து துணிக்கையானது வர்க்கமூலம் ஜிஏ என்று வேகத்தோட செய்ய போற இயங்க தொடங்க போற அதான் முதலாம் பண்ண கேட்டோம் நாங்கள் கண்டுட்டோம் அங்கால சொல்லப்படுது ஓஆர் என்ற துணிக்கையானது கீழ்முக நிலைக்குத்தோட தீட்டா கோணத்தினூடாக திரும்பப்படும் போது துணிக்கை ஆரின் கதி V ஆனது அப்படி ஒரு சமன்பாட்டினால் தரப்படும் என காட்டி துணிக்கை ஆர் குழாயினுள்ளே கனநிலை ஓய்வு பெறும் கணத்தில் குழாயிலிருந்து துணிக்கை ஆர் மீது உள்ள மறுதாக்கத்தை காணத்திருக்கிறான் அதாவது சேர்த்து துணிக்கையானது ஓஆர் ஆனது கீழ்முக நிலைக்குத்தோட டீட்டா சாய்வில் இருக்கேக்க அதாவது இந்த துணிக்கையானது கீழ்முக நிலைக்குத்தோட ஒரு டீட்டா சாய்வில் இருக்கேக்க இந்த துணிக்கை சேர்த்து துணிக்கை வேகமா என்ன தகுதா வியாக இருந்துச்சுண்டா அந்த வியை வந்து அப்படி ஒரு தொடர்பான காட்ட சொல்லி சொல்றான் அதே போலன்னு சொல்லப்படுது இந்த துணிக்கையானது கனநில ஓய்வா வர்ற கணத்துல குழாயிலிருந்து துணிக்கை ஆறு மீது உள்ள மறுதாக்கத்தை காணுமா அதாவது முதலாவது வியை காணும் அது இரண்டாம் மறுதாக்கத்துக்கு போகும் அப்ப என்ன செய்யலாம் வியை காண்பதற்கு சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்ப சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தணும் நாங்கள் செய்யணும் பூச்சிய சக்தி மட்டமாக எடுத்துக்கணும் அப்ப நான் என்ன செய்யணும் ஓவினுடா கிடை மட்டத்தை நான் செய்யறேன் பூச்சிய சக்தி மட்டமாக எடுத்துக்கொள்றேன் ஓகே என்ன செய்யலாம் நான் இனி சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தலாம் அதாவது இந்த இடத்துல இருந்த மொத்த சக்தியானது இந்த இடத்துல இருந்த மொத்த சக்திக்கு சமனாக இருப்பேன் அப்ப என்ன செய்யலாம் அதாவது மொத்த சக்தி என்றது இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் பெறுவேன் என்ன செய்யலாம் இங்க இருக்கக்கூடிய இயக்க சக்தி பொருள் அப்ப சேர்த்து துணிக்கு எனவே துணிவு 2m துணிவுடையவர் அவர்கிட்ட வேகம் v வர்க்கம் அதாவது வேகம் வந்து பாத்தீங்களா W2 என்ற வர்க்கமாக இருப்பேன் அவர் எவ்வாறு இருப்பார் g ஆக இருப்பார் அழுத்த சக்தி போடணும் அது பூஜ்ய சக்தி மட்டும் கீழே இருக்கிறார் எனவே மைனஸ் தான் பெறுவார் எனவே இந்த மைனஸ் mgh ஆக இருப்பார் என்னன்றது என்ன அவரை திணிவு அப்ப சேர்த்து துணிக்கு என்ன திணிவு எவ்வளவு 2m தர g தர h என்றது அவருக்கு இடையிலான தூரம் எவ்வளவாக இருக்கிறார் a ஆக இருக்கிறார் அப்ப a என்று போடுவீங்க ஓகே இவர்தான் இங்க இருக்கக்கூடிய மொத்த சக்தி அவர் வந்து இந்த இடத்துல இருக்கிற மொத்த சக்திக்கு சமனாக இருக்க மொத்த சக்தி என்ன இயக்க சக்தி பிளஸ் அழுத்த சக்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்க சக்தி எவ்வாறு இருக்க கா சேர்த்து துணிக்கு 2m அவருடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா v வர்க்கமாக இருக்க அவர் அடுத்த சக்தி என்று பாத்தீங்கன்னா அவரும் பூச்சி சக்தி மட்டத்துக்கு கீழே அப்ப அவரும் மைனஸ் ஆக தான் பெறுவார் அப்ப அவருடைய அடுத்த சக்தி எவ்வாறு இருப்ப அவருடைய திணிவு தர அதாவது திணிவு 2m தர 2m g h ஆக இருப்பார் h என்றது என்ன அதாவது பூச்சி சக்தி மட்டத்தில் இருந்தால் அதுக்கான தூரம் இவங்க டீட்டாண்டா இவரும் டீட்டா ஆர் ஏன்னு சொல்லப்பட்டிருந்தது எனவே a cos theta இதே மாதிரி நிறைய செய்து உங்களுக்கு அனுபவம் இருக்கும் டக்குனு செய்து கொள்ளலாம் அப்ப இல்லை என்ன செய்யணும் இப்படி நாங்கள் v வர்க்கத்தான் காட்ட சொன்ன மாதிரி காணணும் v வர்க்கத்தை காணணும் அப்ப நான் செய்யறேன் ஃபுல்லா ரெண்டால் சுருக்கிறேன் இந்த g என்று வருவேன் அப்ப இவரை சுருக்கிறீங்களா மைனஸ் 2ga என்று வருவேன் இவரானது mb வர்க்கம் இவர் எங்கால பக்கம் பார்க்க செய்வேன் 2mg a cos theta ஆக இருக்கிறேன் ஃபுல்லா எம்மால சுருக்கலாம் இந்த v வர்க்கத்தை எழுவாக்குறேன் அப்ப இவர் எங்கால பக்கம் இருக்க 2ga cos theta என்று வருவேன் இவரை சுருக்கிறீங்களா மைனஸ் nga என்று வருவேன் அதில் எம்ம கட் பண்ணிட்டேன் எனவே மைனஸ் ga என்று வருவேன் அப்ப இதுக்கு நான் என்ன செய்யலாம் அதாவது ஒரு ga எப்போது இருக்கிறேன்டா 2 cos theta மைனஸ் 1 ஆக வருவேன் அப்ப உங்களுக்கு காட்ட சொன்ன விடையில மதான் இருக்கிற v வர்க்கமானது ga தர 2 cos theta மைனஸ் 1 ஆல் தரப்படும் என காட்ட சொன்னவன் அவரை காட்டிட்டான் அடுத்த வாரம் சொன்னவன் அதாவது குழாய் ஆறின் உள்ளே கனநிலை ஓய்வுக்கு வரும் கனநிலை ஓய்வுக்கு வருதாண்ட அதாவது குறிக்கப்பட்ட கணத்துல ஓய்வுக்கு வரைக்க சேர்த்து ஆர் அப்ப இந்த v வந்து பூச்சியமா வர்ற கணத்துல
குழாயிலிருந்து துணிக்கை மீதுள்ள மருதாக்கம், குழாயிலிருந்து துணிக்கை மீதுள்ள மருதாக்கத்தை காண சொன்னேன். அப்ப நான் செய்யறேன், அதாவது சேர்த்து துணிக்கையானது அவற்றை வேகம் பூச்சியமாக இருக்கக்கூடிய தீட்டாவை காண்றேன். பூச்சியமாக இருக்கக்கூடிய தீட்டாவை கண்டா எந்த இடத்துல பூச்சியமாக வருவாரு காணலாம். எனவே நான் செய்யறேன், V வந்து பூச்சியமாக இருக்கக்கூடியவாறு தீட்டாவை காண்றேன். விக்கு பூச்சியம் போட்டீங்கன்னா இவர் பூச்சியமா வர மாட்டேன். G என்றது புவிப்பார் முடுகள், A என்றது ஆர். எனவே இவர்தான் பூச்சியமாக வரணும். எனவே 2 cos θ - 1 பூச்சியமாக வரணும். எனவே cos θ வந்து வார் இருப்ப அரையாக இருப்ப. எனவே தீட்டா வந்து வார் இருப்ப, அதாவது 60 பாகையாக இருப்ப, அதாவது π/3 ஆக இருப்ப, π/3 ஆக இருப்ப. அப்ப என்ன மேம்படி தீட்டா வந்து 60 பாகையாக இருக்கும். அதாவது துணிக்கை ஆர் ஆனது OR இலிருந்து கீழ்முக நிலைக்குத்துடன் 60 பாகையாக இருக்கு. இதான் என்ன செய்ய போகுது, துணிக்கை ஆர் ஆனது ஓய்வுக்கு வர இருப்பேன். அவன் சும்மா இந்த இடத்துல ஓய்வுக்கு வருது எடுத்துக்கொள்றேன். இந்த இடத்துல சும்மா ஓய்வுக்கு வர்றேன். அதாவது இந்த இடத்துல 60 பாகையா வர்றேன், அந்த இடத்துல ஓய்வுக்கு வர்றாருன்னு எடுத்துக்கொள்றேன். அப்ப ஓய்வுக்கு வரைக்க எங்களுக்கு என்ன கட்டவன், அங்க இருக்கக்கூடிய சேர்த்து துணிக்க 2 mg திணிவுடையால். ஓகே, அப்ப அந்த இடத்துல என்ன நான் வேகத்தை வந்து என்ன வேகத்தை சும்மா நான் டபுள் பட்ஜெட் அந்த இடத்துல வேகம் பூச்சியோட மாய்ப்பா குறிச்சுக்கொள்றேன். அப்ப இது கேட்க குழாயிலிருந்து துணிக்கை ஆர் மீது உள்ள குழாயிலிருந்து துணிக்கை ஆர் மீது உள்ள மருதாக்கம், அதாவது இந்த ஆர் முதல் இங்கே பயன்படுத்தின மேக் எனவே ஆர் முதல் வச்சுக்கிறோம். அந்த மருதாக்கம் ஆர் வண்ணக்கான கிடைக்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யலாம், அதாவது ஆர்வன கண்ணப்பட விஷயம் முடிச்சு. அப்ப ஆர்வன என்று காணுங்கள், அதாவது என்ன செய்யலாம், அந்த இடத்துல துணிக்கைக்கு நாங்க என்ன செய்யலாம், எப்சவனம் மீய போட்டோம்னா சரி, அதாவது ஆர் என்ற துணிக்கைக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும் உங்களுக்கு, அதாவது எப்சவனம் மீய போடணும். அப்ப எப்சவனம் மீய போட என்ன செய்வீங்க, அதாவது இங்கால பக்கம் தாக்குற மருதாக்கம் போடணும். அவர் எவ்வளவு இருப்ப, ஆர்வனாக இருப்ப. அதே போல அவர்கிட்ட நிறைய பிரிச்ச உறவாறு இருப்ப. இவர் 60 வாகைண்டா இவர் 60 வாகை. எனவே இவர் 60 பாகையாக இருக்கும். எனவே 2 mg cos 60 இருக்கும். எனவே -2 mg cos 60 இருக்கும். -2 mg cos 60 இருக்கும். அதே போல அங்க செய்வ சமன் உங்களுக்கு திரிவு தர திரிவு என்ன 2m திரிவு. அதே போல அவர் ஆர்முடுகள் அந்த இடத்துல என்ன ஆர்முடுகள் இருப்ப, அவற்றை மையத்தை நோக்கிய திசையிலான ஆர்முடுகள் இருக்கும். பட்டையக்க மாற்றிக்கொண்டிருக்கு. அவர் வந்து V வர்க்கத்தின் ஆறாக இருப்பார். எனவே அவற்றை வேகம் வந்து பூச்சியமா இருக்கிற அப்படியா அவற்றை ஆர்முடுகள் எவ்வாறு இருப்ப, பூச்சியம் வருவேன். அந்த இடத்துல என்ன ஆர்முடுகள் வருவேன், மையத்தை நோக்கி திசையிலான ஆர்முடுகள், அதாவது மைனட் ஆர்முடுகள், அதாவது V வர்க்கத்தின் ஆறாக இருக்கும். அந்த V வர்க்கத்துல வார இவரான இந்த வேகம் பூச்சியமா இருக்கிறபடியா என்ன அதுல நீங்க பூச்சியோட போடுவீங்க. எனவே R1 சுருக்கிறீங்களா, இவர் அகல பக்கம் வரைக்கும் 2 mg cos 60 முன்னவாக இருப்ப, அதாவது அரையாக இருப்ப. எனவே சுருக்கிறீங்களா 10 mg தர அரை. எனவே இவர் சுருக்கினா mg ஆக இருக்கும். அதாவது எங்களுக்கு இந்த சேர்த்து துணிக்கை ஆறானது கனநிலை ஓய்வடையும் தானத்தில் குழாயிலிருந்து துணிக்கை ஆர் மீது உள்ள மருதாக்கமானது mg-யினால் தரப்படும். எனவே கேட்கப்பட்ட கேள்விக்கு இவர் தான் மிகச்சரியான விடையாக இருப்ப. அடுத்ததாக நாங்கள் 13வது கேள்வி பார்ப்போம்.